வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது தியரி ஆஃப் சப்ளைங்கிற லெசனோட சினாப்சிஸ் ஒரு சம்மரியாக பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறது. சப்ளைங்கிறது குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ் விச் இஸ் ஆஃபர்ட் அட் சேல் ஃபார் அ பர்டிகுலர் ப்ரைஸ் ஆன் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது பார்த்தோம். சப்ளை அப்படிங்கிறது எப்போவுமே ப்ரைஸோடு ரிலேட் பண்ணி தான் பேசுகிறோம். இங்கே சப்ளைங்கிறது ரியலி சோல்டு யூனிட்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம மீன் பண்ணுறதில்ல. சப்ளைங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தட் இஸ் ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட்டுங்கிறது தான் நம்ம மீன் பண்ணுறோம். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் சப்ளைங்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரைஸஸ் பார்த்தோம். ப்ரைஸஸை விட்டு அடுத்த டிட்டர்மினன்ஸ் ரிலேட்டட் குட்ஸு, ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், state of technology used, government policies and other factorsங்கிறதையும் பார்த்தோம். Next, law of supply. Law of supplyல when the price of the commodity increases, supply also increases. When the demanding goods or the price decreases, quantity supplied also reduces னு பார்த்தோம். இங்கே வந்து ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி சப்ளைடு இந்த மார்க்கெட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ளை கர்வ்னா என்னன்னு பார்த்தோம். சப்ளை கர்வுங்கிறது சப்ளைக்கும் ப்ரைஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஷெட்யூலாக போட்டு அந்த ஷெட்யூலை கிராஃபாக போட்டோம்னா அதுக்கு பேர் சப்ளை கர்வ்னு பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை இஃப் இட் இஸ் ட்ரான் இன் அ கிராஃப் இட் இஸ் கால்ட் சப்ளை கர்வ். இது எப்போவுமே அப்வர்டு ஸ்லோப்பிங் கர்வாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை காட்டும். சப்ளை ஆஃப் அ குட் அப்படிங்கிறது ப்ரைஸோட இன்க்ரீஸ்னால இம்மீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அது அப்வர்டு மூமெண்ட் ஆன் த சப்ளை கர்வ்னு சொல்லுவோம். ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா இம்மீடியட்டில் சப்ளையும் ரெடியூஸ் ஆகிடும். அதை வந்து டவுன்வர்டு மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம், அதை ரிவர்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைங்கிறது ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த சப்ளை டு த சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸில் என்ன சேஞ்ச் வருதோ அந்த சேஞ்சுக்கு ஏற்ப குவான்டிட்டி சப்ளைடு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸை தான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்கிறோம். எலாஸ்டிசிட்டியை 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், அதுக்கு நேர் ஆப்போசிட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அடுத்தது ரிலேட்டிவ்லி லெஸ் எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி கிரேட்டர் எலாஸ்டிக். when it is equal to 1 it is called unit elastic. இது 5 types of elasticity-னு பார்த்தோம். மெஷர்மெண்ட்டை வந்து 2 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி, இன்னொன்று ஆர்க் எலாஸ்டிசிட்டி. பாயிண்ட் எலாஸ்டிசிட்டிங்கிறது சப்ளை கர்வில் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல எலாஸ்டிசிட்டி எப்படின்னு பார்க்குறது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. whereas elasticity between 2 points in a given supply curve பார்த்தோம்னா அதுக்கு பேர் ஆர்க் எலாஸ்டிசிட்டின்னு பார்க்குறோம். அப்போ எலாஸ்டிசிட்டி அட் அ கிவன் பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாயிண்டில் என்னங்கிறது பார்க்குறோம். வேற 2 பாயிண்ட் எடுத்து அந்த 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி எடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதை ஆர்க் எலாஸ்டிசிட்டின்னு பார்க்குறோம். ஜென்ரல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம்னா அவுட்புட் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, பீரியட் டைம் டேக்கன் ஃபார் ப்ரொடக்ஷன், அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிகிரி ஆஃப் காம்படிஷன், மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, ஸ்பேர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அவைலபிலிட்டி ஆன் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்புட், ஃபேக்டர் சப்ஸ்டியூஷன் எவ்வளோக்கு ஈஸியாக இருக்குது, கேபிட்டலுக்கும் லேபருக்கும் என்ன ஒரு மொபிலிட்டி இருக்குது, அடுத்தது அந்த ஃப்யூச்சர் ப்ரைஸை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த டிட்டர்மினன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை பாதிக்கக்கூடிய டிட்டர்மினன்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஈக்லிபிரியம் ப்ரைஸுங்கிறது எந்த பாயிண்டில் செல்லரும் பையரும் மீட் ஆகுறாங்களோ, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ தட் இஸ் கால்ட் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். அந்த ப்ரைஸில் ப்ரொடியூசர்ஸும் செல் பண்ண ரெடியாக இருக்காங்க, கன்சியூமர்ஸும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. that price is what is called as equilibrium price. அடுத்தது வெல்ஃபேர் கெயின் ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கிறது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது சேல் ஆஃப் அ யூனிட் வந்து அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட ஹையராக கிடைக்கிற ஒரு இடத்துல அது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க மார்க்கெட்டில் எந்த ஒரு மினிமம் ப்ரைஸ் இது
சப்ளை பண்ண ரெடியாக இருப்பாங்களோ அதுக்கு மேலே விற்கிற அந்த ஹையர் ப்ரைஸுக்கு தான் அவங்க ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஈக்லிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது மார்க்கெட் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அப்போ சோஷியல் எஃபிஷியன்சி அச்சீவ் ஆகிருக்கும். அதாவது மேக்ஸிமம் சர்ப்ளஸ் போத் ப்ரொடியூசர்ஸுக்கும் கன்சியூமர்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமம் சோஷியல் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இத்தனை டாப்பிக்கையும் தான் நம்ம இந்த லெசனில் தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.